So, என்ன சொல்றாங்க கொஸ்டின் find the intervals in which the following function is decreasing function is decreasing, okay, decreasing and also find maximum and also find maximum minimum find maximum minimum using first derivative test using first First. derivative test. So function என்ன கொடுத்துக்கிறான் அப்படின்னா f of x equal to minus 2x cube minus 9x squared minus 12x plus 1. இது நம்மளுடைய ஃபங்க்ஷன். சரி, Sir, minus 2x cube minus அது என்ன சார்? 9x squared 9x square minus 12x plus 1 சார். ஆமாங்க. ஓகே. இவங்களோட டெரிவேட்டிவா சார்? இவன் f of x தான். ஓகே. ஓகே. சரி, என்ன பண்ணணும்? given that f dash x அவசரப்படக்கூடாது. சொல்யூஷன் போட்டு given that நம்ம சொன்ன ப்ராசஸ் ஒவ்வொன்றா பண்ண போறோம். given that யாரு? இவங்க f of x minus 2x cube minus 9x squared minus 12x plus 1. இப்போ அடுத்த ஒரு நீ சொன்ன மாதிரி f dash of x கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? கண்டுபிடி. minus 6x ஒரு நானும் minus 6x squared minus 18x minus 18x minus 12 minus 12. plus இது யாரு காமன் எடுக்கலாம்? அது 0 ஆயிரும், அதை விட்டுருங்க. யார் காமன் எடுக்கலாம்? minus 6 காமன் எடுக்கலாம். 6 காமன். அப்ப என்னாச்சு? x squared plus 3x plus 2. இது அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணா அப்புறம் 0 பண்ணிக்கலாம். அப்ப minus 6 into இது ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? x plus 1 into x plus 2 எழுதலாமா? ஃபேக்டரைஸ் பண்ண தெரியுமா? தெரியும். இந்த 3 மாதிரி போட்டு பாருங்க. 2 into 1 2 plus 1 3, அதனால நான் இந்த மாதிரி எழுதிட்டேன். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? find the critical point. கரெக்ட்டா? critical point பார்க்கலாமா? critical point என்ன? less than இது f of x equal to f dash x equal to 0. அப்ப சொல்லுங்க minus 6 into x plus 1 into x plus 2 equal to 0. கரெக்டாமா? Yes sir. அப்ப minus 6 அங்க போனா 0 தான். அப்ப x plus 1 equal to 0, x plus 2 equal to 0. ரெண்டு ஸ்பிளிட் அப் பண்ணிக்கணும். கரெக்டாமா? ஓகே சார். அப்ப இருந்து என்ன கிடைக்கும் சொல்றாங்க என்ன? x equal to minus 1 minus. அப்ப இதுதான் நம்மளுடைய critical point. இதுதான் நம்மளுடைய என்ன பாயிண்ட்? critical point. அப்ப ரெண்டு critical point வரலாமா சார்? 5 கூட வரலாம். எவ்வளவு வேணா வரலாம். நமக்கு தெரியாது, ஈக்குவேஷன் பொறுத்த மாதிரி மாறும். சார் critical pointனா turning point தானே சார்? critical pointனா அந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு டெரிவேட்டிவ் கிடைக்காது. நம்ம இந்த பாயிண்ட் வந்து நமக்கு டெரிவேட்டிவ் எக்ஸிட் ஆகாது. critical point ஒண்ணுமே நடக்காதுன்னு வெச்சுக்கோ. நீ சொன்ன மாதிரி அந்த இடத்துல அதுக்கு எதுவுமே நடக்காது. நீ சொன்ன மாதிரி டெரிவேட்டிவ் இல்ல பெண்ட் ஆகுறதுன்னு சொன்னேன்ல, அது வந்து ஸ்லோப். அந்த ஸ்லோப் வந்து அந்த இடத்துல 0 வரும். இந்த பாயிண்ட் வந்து ஸ்லோப் வந்து 0 வரும். இந்த ரெண்டு பாயிண்ட். சரிங்களா? சரிடா. இப்போ நம்ம இன்டர்வல் ஃபார்ம் பண்ணலாமா? அத யோசிப்பே. இதுதான் இன்டர்வல் என்னன்னு யோசி. இன்டர்வல் ஃபார்ம் பண்றோம் பாத்துக்கோ. ஈஸியான இன்டர்வல் தான். சொல்றேன் எனக்கு இன்டர்வல் என்ன கிடைக்கும்? இவன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வச்சுக்கோ, இவன் வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வச்சுக்கோ. -2 முன்னாடி எழுதணுமா -1 முன்னாடி எழுதணுமா? எது மினிமம் நம்பர்? -2 -2 தான் மினிமம். அப்ப -2 -1. அப்ப இன்டர்வல் என்ன தெரிஞ்சிட்டியா? சரி, அப்ப இன்டர்வலுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ப்ராப்ளம் போட போறோம். கரெக்ட்டாமா? அப்ப மறுபடியும் ப்ராப்ளம் போட போறோமா? இதோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இன்கிரீசிங் அண்ட் டிக்ரீசிங் நோட தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஓகே சார். இப்போ என்ன பண்ண போறீங்க? இன்டர்வல் ஃபார்ம் பண்ணனால நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கீங்க. எத்தனை இன்டர்வல் இருக்குது? மொத்தம் 3 இன்டர்வல் இருக்குது. 1 2 3 இன்டர்வல். ஃபர்ஸ்ட் கெட்டிங்
ஃபர்ஸ்ட் என்னது ஹெட்டிங் எழுதிங்க. அடுத்தது என்னது ஃபர்ஸ்ட் இன்டர்வல், செகண்ட் இன்டர்வல் அண்ட் தேர்ட் இன்டர்வல். கரெக்டா? Okay, sir. என்னென்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர். ஃபர்ஸ்ட் யாரு சீரியல் நம்பர். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம் இன்டர்வல். நெக்ஸ்ட் கெட்டிங்கோட பேர் என்ன இன்டர்வல். ஸோ அடுத்த கெட்டிங் பேர் என்ன இன்டர்வலுக்கு அப்புறம் நம்ம வந்து ப்ளஸ்ஸா மைனஸான்னு செக் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ப்ளஸ்ஸா மைனஸான்னு செக் பண்ண போகிறோம். அடுத்தது யார் வரப்போகுது இன்க்ரீஸிங்கா டிகிரீஸிங்கா வர போகிறாங்க. இது கெட்டிங் எடுத்தால் தான் நமக்கு புரியும். நார்மலி டேபிள் போட்டுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னது எத்தனை இன்டர்வலுக்கு இருப்பாங்க நமக்கு தெரியாது. அதனால அந்த கெட்டிங் பேர் சீரியல் நம்பர். அந்த கெட்டிங் பேர் என்ன சீரியல் நம்பர். அடுத்தது என்னது இன்டர்வல். இன்டர்வல் எவ்வளோ இருக்கிறாங்க நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து என்னது f dash of x வச்சு தான் சைன் பற்றி போகிறோம். ஓகே, f dash of x வந்து என்னன்னு பார்த்துட்டு சைன் பேச போகிறோம். இங்கே f dash of x வேல்யூ என்ன -6 இன்ட்டு x + 1 இன்ட்டு x + 2. இதுதான் f dash of x. இங்கே இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆகும் அந்த இன்டர்வல் இன்க்ரீஸிங்கா டிகிரீஸிங்கா பார்க்க போகிறோம். சரிங்களா? Okay, sir. அடுத்தது என்னது இன்க்ரீஸிங் டிகிரீஸிங் தெரிஞ்சுச்சுன்னா அதில் என்ன பண்ணலாம் மேக்ஸிமம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்ன ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 1. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்னடா கண்ணு Infinity, -infinity, -2. -infinity, -2. அப்போ பிட்வீன் வேல்யூ எது ஒன்று இருக்கா கண்ணு பிட்வீன் வேல்யூ இருக்கலாம். -infinity வந்து -2 என்ன வேல்யூ எடுக்கலாம் -3 எடுக்கலாமா -3 எடுக்கலாமே. -3 சார் ஆனா நிறையவே -5 எடுக்கலாம். ஏன் -1000 கூட எடுக்கலாம்ல சார்? எவ்வளவு வேணா இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். நான் சாம்பிளுக்கு செக் பண்றேன். என்ன நான் பாயிண்ட் வரப்போகுதுன்னு செக் பண்றேன். ஓகே சார், சொல்றேன் கண்ணு. இப்போ -3 போட்டால் என்ன ஆகும் ஆல்ரெடி இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது. அதனால நெகட்டிவ் சைன் இருக்குது. நீ வேல்யூ தேவை நெகட்டிவா பாசிட்டிவ் மட்டும் சொன்னா கூட போதும். இப்போ -3 + 1 எவ்வளவு -3 + -2 அப்போ நெகட்டிவ். அதே மாதிரி -3 + 2 -3 + 2 -3 + 2 -1 மைனஸ் வேல்யூ. அப்போ 3 மைனஸ் வந்து அது மைனஸா ப்ளஸ்ஸா மைனஸ். அப்போ மைனஸ். அப்போ இந்த இன்டர்வல் என்ன கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுது இந்த இன்டர்வல் வந்து மைனஸ் சைன் வரனால <0. கரெக்ட்டுங்களா? ஓ, நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டாமா சார்? தேவையில்லை. இந்த இடத்துல வேல்யூ தேவையில்லை. பாசிட்டிவா நெகட்டிவா தெரிஞ்சா போதும். ஓகே சார். அப்போ <0 இது இன்க்ரீசிங்கா டிகிரீசிங்கா இது என்ன டிக்ரீசிங். ஓகே, மேக்ஸிமம் அடுத்த இன்டர்வல் வச்சு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இன்டர்வல் சொல்றேன். நெக்ஸ்ட் இன்டர்வல் என்ன -2 to -1. பிட்வீன் வேல்யூ எனக்கும் -2 to -1 என்ன வேல்யூ இருக்கு 0. டேய் ஓ சாரி சார், இது 1.5. எது வேணா எடுக்கலாம். நான் சும்மா சாம்பிளுக்கு -1.5 எடுக்கிறேன். அப்படி ஈஸியா இருக்கு. ஓகே, அப்ப என்ன வந்து சொல்றாங்க ஆல்ரெடி சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஆல்ரெடி மைனஸ் சைன் இருக்குது. 0 மைனஸ் தான் வருவாங்க மறுபடியும். -0.5 வந்து மைனஸ் தான் வருமா அப்புறம் பிளஸ் வரும். பிளஸ் ஆயிடும். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ். அப்ப இது என்ன கிடைக்கும் >0 வரும். அப்ப >0 வந்து இன்க்ரீசிங்கா டிகிரீசிங்கா இன்க்ரீசிங். அப்ப ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஒரு ஃபங்க்ஷன் டிகிரீசிங்ல இருந்து இன்க்ரீசிங் போனா அந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன மேக்ஸிமம். கரெக்ட்டுங்களா? மினிமமா டிகிரீசிங்ல இருந்து போச்சுன்னா அது பேர் மினிமம், நாட் ஃபார் மேக்ஸிமம். கரெக்டாமா? ஓகே, மினிமம். அப்ப எந்த இன்டர்வல் காமன் ஆகுது ரெண்டு இன்டர்வலுக்கு காமன் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட். அப்ப இது -2. கரெக்டா? மினிமம் அட் x = -2. எது மினிமம் f is minimum at x = -2. எனர்ஜி டவுட் இருக்குதா? நோ சார். புரிஞ்சுதா டவுட் இருக்குதா? புரியுது. சரி, அடுத்த இன்டர்வல் சொல்லுங்க. தேர்ட் இன்டர்வல் -1, -1, ஸோ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது f' of x தான் அப்ளை பண்ண போறீங்க. அப்போ நம்ம ஈஸியான பாயிண்ட் 0 எடுத்துக்கலாம். கரெக்டா? ஈஸியான பாயிண்ட் 0 எடுத்து செக் பண்ணிக்கலாம். கரெக்டாமா? அப்போ சொல்லுங்க ஆல்ரெடி இங்கே மைனஸ் சைன் இருக்குதா? அப்போ -0 அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் ப்ளஸ் கிடைக்குமா? ப்ளஸ். எஸ் சார், ப்ளஸ் கிடைக்கும். இங்கே 0 கிடைச்சா ப்ளஸ். அப்போ மைனஸ் இன்டு ப்ளஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ் சைன். கரெக்டா? எஸ் சார். இப்போ <0 > மைனஸ் தான். -0. சரி, மைனஸ் -0 னா இன்கிரீசிங்கா டிகிரீசிங்கா? இப்போ வந்து டிக்ரீஸ் ஆவாங்க. ஏன்னா <0. அப்ப ப்ரீவியஸ் என்னது இன்கிரீசிங் இருக்குது. ப்ரீவியஸ் பாரு இன்கிரீசிங் இருக்குது. இப்போ வரது நமக்கு என்ன இருக்குது டிகிரீசிங் இருக்குது. அப்ப இன்கிரீசிங் டு டிகிரீசிங் வந்து அந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன மேக்ஸிமம்.
இன்க்ரீசிங் டு டிக்ரீசிங் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன மேக்ஸிமம். therefore f is maximum at x ஓட வேல்யூ என்ன? ரெண்டுக்கு இன்டர்வல் மைனஸ் minus 1. வெரி குட், சூப்பரா சொல்லிட்டேன், -1. ஓகே, அப்ப இன்க்ரீசிங் டிக்ரீசிங்ல ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் முடிச்சிருக்கிறேன். இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். -2 மறுபடியுமா? -2 -1 f ஓட வேல்யூ. அப்ப Oh, f okay. -2 வேல்யூ என்ன? f of -1 வேல்யூ என்ன? இது கண்டுபிடிக்கணும். சரியாமா? Substitute பண்ணோம் சார் x கூட இதுங்கள. அப்ப f வேல்யூ என்ன? f வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும். இங்க இருக்கிற மாதிரி வந்து f. அப்ப இவனை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் f of x எழுதிட்டு அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். சரியா? ஓகே சார். ஓகே சார். புரியுதுன்னா கேட்டுக்கோ. புரியுது. என்னாச்சு? that is f of x. f of x வேல்யூ -2 8 கியூப் எழுதிக்கிறேன் -12x plus 1. நான் எடுத்துக்கிறேன். அப்ப f of -2 சொல்றாங்க. -2 8 into 2 16. இது வந்துரும் -16 வந்துறாங்க. இங்க 4 சார் 36 plus 36. இங்க வந்து தப்பு சொல்ற சைன் கரெக்ட்டா சொல்லணும். இருங்க நான் பவர் என்ன நெகட்டிவா 3 னால இதனோட இது வந்து நெகட்டிவ். நெகட்டிவ்ல தான் சார் இருக்கும். -8 மைனஸ் பிளஸ் அப்ப +16 கரெக்ட்டா? எஸ் சார் +16 இங்க பவர் ஈவனா பிளஸ் அப்ப -18 கரெக்ட்டா? சாரி -36 கரெக்ட்டா? -36 அடுத்து இந்த மைனஸ் பிளஸ் 24 கரெக்ட்டா? 24 எஸ் சார் +1 சிம்பிளிஃபை பண்ணு. எவ்வளவு கிடைக்குது? 24 41 41ல 36 போச்சுன்னா 5. இதான் வந்து f of -2 ஓட வேல்யூ. கரெக்ட்டா? தப்பா? ஓகே சார். சார் ஒரே நிமிஷம் சார் நான் இதை எழுதிக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கணும்? f of 1 வரை கண்டுபிடிக்கணும். f of 1 எங்க அப்ளை பண்ணுங்க? இவங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே சார். சொல்றாங்க என்ன ஆகும்? ஒரே நிமிஷம் சார். நான் ஜஸ்ட் எழுதுறேன், நீ பார்த்துட்டு அப்படியே இது பண்ணு. சார் அப்ப யார் மேக்ஸிமம் யார் மினிமம்? மேக்ஸிமம் 6, மினிமம் வந்து therefore f maximum equal to 6 at x equal to -1. f minimum equal to 5 at x equal to -2. That's it. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கான்செப்டோட வெர்ஸ் பண்ணி போட்ட ப்ராப்ளம். இதுல என்ன டவுட்